Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது. ஒரு பொது இடத்துல ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து கேவலப்படுத்தியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியா இருக்கு. அந்த விஷயம் தான் இப்போ வந்து கேரளா மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. இந்த ரமேஷ் நாராயணனுக்கு வந்து ஆசிஃப் அலி ஷீல்டு கொடுப்பாரு அப்படின்னோடனே ஆசிஃப் அலி ஷீல்டை வாங்கிட்டு வர்றாரு மேடைக்கு. வர்றப்ப நீ எனக்கு கொடுக்காத அப்படிங்கிற கை அப்படியே காட்டுறேன், நீ எனக்கு கொடுக்காத தள்ளிப்போ அப்படின்ற. எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்காங்க. எனக்கு வந்து ஜெயராஜ் தான் கொடுக்கணும், இவர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இவர் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறார். ஆன் ஸ்டேஜில் எல்லா ஆர்டிஸ்டும் உட்காந்துருக்கிறப்ப நடக்குது. இவர் அந்த ஷீல்டை கொடுக்குறாரு, திருப்பி வாங்கி கொடுக்குறாரு. அந்த ஷீல்டை வாங்கிட்டு நான் ஜெயராஜ் கையில் ஷீல்டு வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, இவர் கை காட்டுறாரு. எல்லாமே நடக்குது, எல்லாமே மேடையில். எனக்கு இது சாதாரணமாக இல்லை, இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. எனக்கு அதனால என்னமோ தெரியல, பழகி போச்சு. எனக்கு அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. நீங்களும் இது பெரிய சர்ச்சை ஆக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆசிஃப் அலி சொன்ன விஷயம் வந்து கேரளா இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெரிய டாக் ஆயிடுச்சு. அதுக்கு பல காரணங்கள், பல கோணங்களில் நீங்கள் கேரளாவில் ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஆசிஃப் அலி வந்து சிரிச்சிருந்தாருல்ல சார், அதை வந்து டேகாக யூஸ் பண்ணி நிறைய சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஆசிஃபோட சிரிப்போடு சேர்ந்து இந்த ஒற்றுமையை நாங்கள் கடைபிடிக்கிறோம். இல்லை, பிரிவினையை வந்து இவர் தான் ஆரம்பிக்கிறார். ரமேஷ் நாராயணன் தான் அங்கே பிரிவினையை ஆரம்பிக்கிறாரு. ஆனால் கேரளா மக்கள் ஒற்றுமையாக இருக்காங்க. அதான் பெரிய பிரச்சனை. சோஷியல் மீடியா திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆசிஃப் அலி பக்கம் தான் நிற்கிறாங்க. 99% வந்து ஆசிஃப் அலி, ஸ்டாண்ட் வித் ஆசிஃப் அலி, ஆசிஃப் அலி கூட நாங்கள் இருக்கிறோம். அதை பகிரங்கமாக பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் இல்லை சார், சும்மா பண்ண முடியாதுல்ல, ஏதாவது காரணம் இருக்குமா? காரணம்னா ஒரு எரிச்சல் தான். நீ எல்லாம் என் பக்கத்தில் வந்துட்டியா, நீ தான் ஒரு ஆள், என் பக்கத்தில் வந்துட்டியா, நீ எனக்கு ஷீல்டு கொடுக்கலாமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் என்னுடைய பாரம்பரியத்துக்கு என்னன்னு தெரியுமா, நான் அவர் எந்த ரியாக்ட் பண்ணல, இறங்கி போயிடல, கோவப்பட்டுறல அப்படிங்கிற சிரிச்சுக்கிட்டே அதை ஷீல்டு அவர் கையில் கொடுத்துட்டார். கையில் வாங்கின ஷீல்டை திருப்பி கொடுத்தார். அதுதான் அன்றைக்கி வந்து கேரளாவில் வந்து அந்த மக்கள் அவர் பக்கம் திறந்து நிற்கிறாங்க. ஆனால் அவர் அதை செஞ்சிருக்கணும், அவர் தவறி இருக்கார். ஒரு சீனியர் டைரக்டர் அந்த இடத்துல இந்த பிரச்சனையை ரெண்டு பக்கமும் நடுவில் நின்று ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன் சார். கேரளாவில் ஒரு முக்கியமான நடிகர் அப்படின்னு சொன்னால் ஆசிஃப் அலியை சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு 80 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நடிகரை ஒரு பொது இடத்துல ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து கேவலப்படுத்தியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியாக இருக்குது. அந்த விஷயம் தான் இப்போ வந்து கேரளா மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. ஆசிஃப் அலி யார்? அவருக்காக மொத்த கேரளா இண்டஸ்ட்ரியும் கொந்தளிக்க காரணம் என்ன? ஆசிஃப் அலி வந்து 2009 ரீது அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமாகிறாரு. அதுக்கு பிறகு அபூர்வ ராகங்கள்னு ஒரு படம் மலையாளத்தில், அது ஒரு ஹிட், பெரிய ஹிட். அதை தொடர்ந்து நிறைய நம்ம எப்படி அவரை பற்றி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு பெருசாக தெரியாதனால மலையாளத்தில் செலக்டிவாக சில படங்கள் பண்ணியிருக்காரு. நேஷனல் அவார்டு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வாங்கியிருக்காரு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு, நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்காரு, திரைப்படங்களும் தயாரிக்கிறார். இப்படி அவருடைய கெரியர் அங்கே சாஃப்டாக மலையாளத்தில் போயிட்டுருக்கு. அப்போ வந்து இப்போ எம்டி வாசுதேவன் நாயர் இருக்கிற பிரபல எழுத்தாளர், மலையாள எழுத்தாளருடைய சிறுகதைகளை தொகுத்து ஒரு 9 எபிசோடாக வந்து G5க்காக ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணுறாங்க. அதனுடைய ட்ரெய்லர் லான்ச் வந்து கொச்சினில் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மம்முட்டி இருக்கிறாரு, இந்திய பெரிய பெரிய ஸ்டார் காஸ்டர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அந்த ரமேஷ் நாராயணன் ஒரு இசையமைப்பாளர், அவர் மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஒரு பாரம்பரியமான ஒரு இசை குடும்பத்திலிருந்து, ஜிப்பாலம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான பாரம்பரிய குடும்பத்திலேருந்து ஒரு இசை வந்தவர். அவர் நிறையா படங்கள், என்னென்ன மைதின், அப்புறம் ஆதமிண்ட மகன் அபு அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பேசப்படக்கூடிய இசையமைப்பாளர் தான். இந்த 9 எபிசோடில் அவர் ஒரு எபிசோட் பண்ணியிருக்காரு. அந்த எபிசோடை வந்து பிரபல டைரக்டர் ஜெயராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் அந்த நிகழ்ச்சி. இதில் என்னென்னா ஒருத்தவங்களுக்கு அந்த மெமெண்டோ வந்து கொடுப்பாங்க இல்லையா, ஒரு ஷீல்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்குறப்ப இந்த ரமேஷ் நாராயணனுக்கு வந்து ஆசிஃப் அலி ஷீல்டு கொடுப்பாரு அப்படின்னோடனே ஆசிஃப் அலி ஷீல்டை வாங்கிட்டு வர்றாரு மேடைக்கு. வர்றப்ப நீ எனக்கு கொடுக்காத அப்படிங்கிற கை அப்படியே காட்டுறேன், நீ எனக்கு கொடுக்காத தள்ளிப்போ அப்படின்ற. எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்காங்க. எனக்கு வந்து ஜெயராஜ் தான் கொடுக்கணும், இவர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இவர் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறார். அந்த நேரத்தில் அந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு பல பேர் குழம்பிடுவாங்க, சில பேர் கோவப்பட்டுருவாங்க. ரொம்ப கேஷுவலாக அதை ரொம்ப ஹேண்டில் பண்ணார் ஆசிஃப் அலி. அங்கே அந்த ஷீல்டை வந்து கையில் வச்சுட்டு அப்புறம் பின்னாடி ஜெயராஜ் ஏறி வர்றார் மேடையில், அதே மேடையில். இது எல்லாமே ஆன் ஸ்டேஜில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் உட்காந்துருக்கிறப்ப நடக்குது. இவர் அந்த ஷீல்டை கொடுக்குறாரு, திருப்பி வாங்கி கொடுக்குறாரு. அந்த ஷீல்டை வாங்கிட்டு நான் ஜெயராஜ் கையில் ஷீல்டு வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, இவர் கை காட்டுறாரு. எல்லாமே நடக்குது, எல்லாமே மேடையில் நடந்து முடிஞ்சோடனே இது வந்து சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு. சம்பவம் நடந்து முடிஞ்சோடனே இது வந்து கேரளா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய வைரல் ஆயிடுச்சு. அவர் அவமானப்படுத்திட்டாங்க, அவர் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு பயங்கர வைரல் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் நேற்று கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சேனல்ஸ் எல்லாமே டிபேட் வரைக்கும் போயிடுச்சு.
சோஷியல் மீடியாவில் இது பண்ணுறாங்க. கேரளா நடிகர் சங்கத்துலேருந்து அங்கே பிரச்சனை, அதை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லாம் சோஷியல் மீடியாவில் ஸ்டாண்ட் வித் ஆசிஃப் அலி அவமானப்படுத்திட்டாங்கன்னா அவரை பற்றி நிறையா அவருக்கு சப்போர்ட்டாக வந்து நீங்கள் மக்கள் வந்து இது பண்ணாங்க. அந்த ஆசிஃப் அலி அங்கே பண்ண வேலை என்னன்னா, அங்கே சிரிச்சுக்கிட்டே நின்னார்ல. வீட்டில் யாராவது வயசானவங்க ஏதாவது தப்பு பண்ணா, இவருக்கும் ஒரு 65 வயசு ஆக போகுது, ரமேஷ் நாராயணனுக்கும் 65 வயசு ஆக போகுது. அவர் நல்ல ஒரு இசையமைப்பாளர் தான். அவர் வந்து இந்த விஷயத்தை செஞ்சவொடனே இதாகி போச்சு. இது ஒரு கேரளா இண்டஸ்ட்ரியில் பெரிய இதாக சோஷியல் மீடியாவில், கேரளா சோஷியல் மீடியாலாம் பெருசாக வைரல் ஆகிருது. இவர்கிட்ட இன்டர்வியூ வைக்கிறார், திருப்பி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு, நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், அந்த நோக்கத்தோட பண்ணல அப்படி இப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு இவர் ஃபோன் பண்ணியிருக்கிறார் போல், ஆசிஃப் அலியும் எடுக்கல. இதுதான் அந்த நடந்த சம்பவம். இது வந்து 2 நாளாக ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக போயிட்டுருக்கு. சார், இது தொடர்பாக வந்து ஆசிஃப் அலி கிட்ட வந்து மீடியாக்காரங்க கேட்குறாங்க, இப்படி நடந்திருக்கே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு இது சாதாரணமாக இல்லை, இது மாதிரி நிறைய நடந்திருக்கு, எனக்கு அதனால என்னமோ தெரியல பழகி போச்சு, எனக்கு அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை, நீங்களும் இது பெரிய சர்ச்சை ஆக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு சார். அதுக்கு பின்னாடி என்ன சார், அவ்வளோ கேவலப்படுத்தப்பட்டிருக்காரு அவர்? இல்லை, அவருக்கு பின்னாடி வந்து இப்போ இண்டஸ்ட்ரி வந்து வேறு மாதிரி மாறிட்டு இருக்கு. கேரளா இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு இண்டஸ்ட்ரி. பிரேம் நசீர்லேருந்து, மம்மூட்டியிலேருந்து, துல்கர் சல்மான்லேருந்து, ஃபகத் பாசிலேருந்து, ஃபாசிலேருந்து அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரிலீஜியன் பார்ஷியாலிட்டி இருக்காது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் அந்த கலைஞர்களை கலைஞராக தான் பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வாசுதேவன் நாயர் மாதிரியான ஆட்கள், வைக்கம் முகமது பஷீர் மாதிரி ஆட்கள், அதான் எழுத்தாளர்களை வந்து கொண்டாடுவாங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் எழுத்தாளர்களுக்கு பெரிய மரியாதை, அங்கீகாரம் இருக்குது. அவங்க வந்து ஒரு பெரிய ரேஞ்சில் வச்சு பார்ப்பாங்க. சினிமாக்காரர்களாக இருந்தாலும் எழுத்தாளர்களை கொண்டாடுவாங்க. அங்கே வந்து இந்த கலை இலக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள அந்த ரிலீஜியன் பார்ஷியாலிட்டி இருக்காது. மத ரீதியான, சாதி ரீதியான ஒரு விஷயம் இருக்காது. அதனால தான் வந்து சூப்பர் ஸ்டாராக இருந்தார் பிரேம் நசீர். வந்து அங்கே நம்ம எப்படி அங்கே தமிழ்நாட்டில் ஒரு சிவாஜி மாதிரி அங்கே அந்த ஸ்டேட்டில் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். அதுக்கு பிறகு ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்து ஒரு மம்முட்டி, அதுக்கு பிறகு அவருடைய பையன், இன்னைக்கு தொடர்ந்து நிறைய பேர் இருக்காங்க. லால் சித்திக் லால் அவங்க கூட ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கிறாரு. நிறையா டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறையா டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க. தொடர்ந்து மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரியான பண்ணக்கூடிய அந்த இவரெல்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஒரு பெரிய அளவில் எல்லா ரிலீஜன் தாண்டி அங்கே வந்து கலையாக பார்க்கக்கூடிய ஒரு இடமாக தான் கேரளா இருந்தது. ஆனால் இப்போ கேரளா இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய போக்கை வந்து மாற்றிக்கிட்டு வருது, அதன் முகத்தை இழந்துக்கிட்டு வருது. அது ஒரு பெரிய ஆபத்தான விஷயமாக தான் பார்க்கப்படுறாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய விமர்சகர், கேரளாவில் இருக்கக்கூடிய சினிமா பத்திரிகையாளர்லாம் இது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. இது அதுவும் இல்லாமல் இப்போ ஆசிஃப் அலி சொன்ன விஷயம் வந்து கேரளா இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெரிய டாக் ஆயிடுச்சு. இதை சினிமாவாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மாநிலத்தில் அரசியல் பூந்துருச்சு, மதம் பூந்துருச்சு அப்படிங்கிறது சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு பல காரணங்கள், பல கோணங்களில் நீங்கள் கேரளாவில் ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியல்வாதி, சினிமா ஆட்கள் அரசியலுக்கு போனதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேரளாவில் எழுத ஆரம்பிச்சிருக்கு. அதை சுரேஷ் கோவியை காரணம் பண்ணுறாங்க. சுரேஷ் கோவி மாதிரி ஒரு கேரளாவில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து இது அரசியலுக்கு போய் அவர் வேற ஒரு அரசியல் அங்கே எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ அந்த தாக்கம் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் பல்வேறு கோணங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஆசிஃப் அலி விஷயம் அது அதனுடைய எதிரொலியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சமீபத்தில் நடந்த தேர்தலில் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க இல்லையா, கீர்த்தி சுரேஷினுடைய அம்மா வந்து மேனகா வந்து ஓட்டு போட்டுகிட்டே வந்து வெளியில் இருந்து பகிரங்கமாக சொன்னாங்க, கேரளாவிலையும் தாமரை மலரணும். அது வந்து பயங்கர விமர்சனமாச்சு, பெரிய சர்ச்சையாச்சு. அது நிறைய மாறி அதை சர்ச்சைகள் பண்ணாங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் எல்டிஎஃப், யூடிஎஃப் 2 தான், அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் தலைமையிலான ஒரு கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி. எந்த ஆட்சி நீங்கள் தங்கத்தட்டில் வச்சு அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் 5 வருஷத்தில் ஆட்சியை மாற்றிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் 5 வருஷத்தில் வேற ஒரு ஆட்சியை கொடுத்துருவாங்க. கம்யூனிஸ்ட் பக்கம் வந்துருவாங்க. கம்யூனிஸ்ட் 5 வருஷம், காங்கிரஸ் 5 வருஷம், மாறி தான் வரும். இந்த முறை தான் கேரளாவில் 2 முறை கம்யூனிஸ்ட் தொடர்ந்து ஆட்சியில் இருக்குது. கேரளாவில் அரசியலுக்கும் சினிமாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கும். எல்லாருமே ரொம்ப ஒரு யதார்த்தமாக தான் இருப்பாங்க. அரசியல்வாதியும் சினிமாங்கிறதால நம்ம ஒரு பிம்பத்தை வச்சிருக்கோம்ல, அங்கே அந்த பிம்பம்லாம் இருக்குது. கேரளா நடிகர்கள் என்ன ஷூட்டிங் இல்லைனா அவங்க சொந்த கிராமத்துக்கு போயிடுவாங்க. டிக்கெட்டில் போய் டீ சாப்பிட்டு இருப்பாங்க, விவசாய வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க கிராமத்துக்கு போயிடுவாங்க. மக்களும் நடிகர்களை வந்து பெருசாக கொண்டாட மாட்டாங்க. நடிகர்னா நீ ஒரு ப்ரொஃபஷனல் இருக்க, அவ்வளோதான். நீ ஒரு சாதாரண, நீ நடிக்கிற, உன்னுடைய வேலை. நான் டாக்டரு, நான் இன்ஜினியரு, நான் அட்வொகேட், என்னுடைய வேலை. அந்த மாதிரி தான் நடிகர்களை வந்து கேரளாவில் மக்கள் பார்ப்பாங்க, மக்கள் வச்சுருந்தாங்க. அப்படி ஆனால் கலையை கொண்டாடுவாங்க, இலக்கியத்தை கொண்டாடுவாங்க, எழுத்தாளர்களை கொண்டாடுவாங்க. எழுத்தாளர்கள் ரொம்ப பெரிய அளவில் போற்றப்படுவார்கள். அப்படி மாநில ஒரு சூழ்நிலை இதுக்குள்ளே இப்போ ஒரு அரசியல் போயிருந்துருக்கு, இதுக்குள்ளே வந்து ஒரு மத ரீதியான ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியாக கேரளா இண்டஸ்ட்ரியில் பார்க்குறாங்க. சார், ரமேஷ் நாராயணன் இருக்கார்ல சார், அவர் யார்? அவர் வந்து இங்கே இருக்க இளையராஜா மாதிரி அங்கே அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த அளவுக்கான ஆள் தானே அவர்? இல்லை, அந்த அளவுக்குலாம் அவர் பெரிய ஆள் கிடையாது. அவர் ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளர் தான். அவர் பேசிக்காக கர்நாடக சங்கீதம் பாடக்கூடியவர். அவங்க அப்பா கர்நாடக சிங்கராக இருக்கிறாரு. அந்த கர்நாடக சங்கீதம், அந்த பாரம்பரியம், அந்த 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 கேட்டகரியில் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். அவரும் அந்த மாதிரியான சித்தாந்தம் மனநிலையில் உள்ளவர் தான். அவர் ஒரு நம்ம ஊரில் எப்படி ஒரு இமான் மாதிரி, வித்யாசாகர் மாதிரி, அந்த மாதிரியான அங்கே ஒரு இசையமைப்பாளர். ஒரு சில குறிப்பிட்ட படங்கள், நல்ல படங்கள் பண்ணியிருக்கிறார், தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் பெருசாக
இப்போ இல்லை, ஒரு முக்கியமான படங்கள் மட்டும் பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் அவரோட பேக்ரவுண்டு. பெருசாக அது மாதிரியான பேக்ரவுண்ட்லாம் அவர் கிடையாது. ஆசிஃப் அலி வந்து சிரிச்சிருந்தாருல்ல சார், அதை வந்து டேகாக யூஸ் பண்ணி நிறைய சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஆசிஃபோட சிரிப்போடு சேர்ந்து இந்த ஒற்றுமையை நாங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத பார்க்க முடியுது. எங்கே பிரிவினை ஆரம்பிக்குது? இல்லை, பிரிவினையை வந்து இவர் தான் ஆரம்பிக்கிறார். ரமேஷ் நாராயணன் தான் அங்கே பிரிவினை ஆரம்பிக்கிறாரு. ஆனால் கேரளா மக்கள் ஒற்றுமையாக இருக்காங்க. அதான் பெரிய பிரச்சனை. சோஷியல் மீடியா திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆசிஃப் அலி பக்கம் தான் நிற்கிறாங்க. 99% வந்து ஆசிஃப் அலி, ஸ்டாண்ட் வித் ஆசிஃப் அலி, ஆசிஃப் அலியோட நாங்கள் இருக்கிறோம், ஆசிஃப் அலிக்கு இணைக்கப்பட்ட அநீதி அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் தான் நிற்கிறாங்க. அப்போ மக்கள் வந்து அந்த ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிறாங்க. இந்த ஒரு சில புல்லுரிகள் தான் இந்த மாதிரி உள்ள போந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வேலையை காமிக்கிற வேலையை பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து அந்த பக்கம் ஆசிஃப் அலி பக்கம் தான் நிற்கிறாங்க ஸ்ட்ராங்காக. அதை பகிரங்கமாக பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் இல்லை சார், சும்மா பண்ண முடியாதுல்ல, ஏதாவது காரணம் இருக்குமா சார்? காரணம்னா ஒரு எரிச்சல் தான். நீலாம் என் பக்கத்தில் வந்துட்டியா, நீலாம் ஒரு ஆள், நீலாம் ஒரு ஆள் என் பக்கத்தில் வந்துட்டியா, நீ எனக்கு சீல்டு கொடுக்கலாமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் என்னுடைய பாரம்பரியத்து என்னன்னு தெரியுமா, நான் என்னுடைய ஜிப்பாவை பார்த்தியா, பைஜாவை பார்த்தியா, வலதுசாரி சின்ன முழுக்க அந்த மாதிரி சித்தாந்தம் உள்ளவர் தான். அது மாதிரி கேரளாவில் அந்த மாதிரியான ஆட்கள் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி ரொம்ப இப்போ தான் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு கேரளா இண்டஸ்ட்ரி ஒரு ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க. ஆசிஃப் அலியை பொறுத்த வரைக்குமே வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பேர் வாங்கிடணும், படத்தில் நின்றணும், அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு அவருடைய கேரியர் பெருசாக இல்லையா சார்? கேரியர் பெருசாக இல்லைன்னா சில படங்கள் பண்ணுறாரு. இப்போ நமக்கு இப்போ ஃபகத் பாசில் மாதிரியோ துல்கர் சல்மான் மாதிரியோ இங்கே தமிழருக்கு ஆடியன்ஸ்க்கு தெரியாது. செலக்டிவாக சில படங்கள் பண்ணுறாரு. சமீப தலைவன் ஒரு படம் பண்ணியிருந்தாரு சார். நல்லா பண்ணியிருப்பார். நல்ல ஆர்டிஸ்ட் தான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 10-12 வருஷம் ஆச்சு. 2009 வந்திருக்காரு. அதுக்கு பிறகு கொஞ்சமாக படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஒரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு. அவரை பற்றி பெருசாக சர்ச்சைகள்லாம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கிடையாது. கேரளா இண்டஸ்ட்ரிக்குள்ளே பெருசாக சர்ச்சைகள்லாம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு நடிகர் அப்படிங்கிற மாதிரி இவரே சொல்கிறார். ரமேஷ் நாராயணே சொல்கிறார், நல்ல ஒரு நடிகர், எனக்கு அவருக்கு எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் கிடையாது, அன்றைக்கி நடந்த சம்பவம் எதிர்பார்த்து நடந்த சம்பவம், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறாரு. மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலும் அந்த நடந்த இது வந்து அந்த இடத்துல ஒரு சபையில் ஒருத்தரை வச்சு அசிங்கப்படுத்துறது எவ்வளோ பெரிய விஷயம். அது ஒரு சக நடிகரை, அதே இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவரை ஒரு பொது இடத்துல வச்சு பல நடிகைகள் அங்கே முன்னாடி இருக்கிறப்ப அசிங்கப்படுத்துறது வந்து அது வந்து ஒரு அந்த இடத்துல அவர் எடுத்த அந்த முடிவு தான் பெரிய பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. அவர் எந்தது ரியாக்ட் பண்ணல, இறங்கி போயிடல, கோவப்பட்டுறல, அப்படிங்கிற சிரிச்சுக்கிட்டே அதை சீல்டு அவர் கையில் கொடுத்துட்டார். கையில் வாங்கின சீலை திருப்பி கொடுத்தார். அதுதான் அன்றைக்கி வந்து கேரளாவில் வந்து அந்த மக்கள் அவர் பக்கம் திரண்டு நிற்கிறாங்க. சார், இந்த விவகாரத்தில் வந்து இன்னொருத்தர் வந்து மிகவும் ரொம்ப அதிகமாக பேசப்படுறாரு. அது வந்து அந்த டைரக்டர் ஜெயராஜ்னு சொல்லக்கூடிய அவர் வந்து இப்படி மாற்றி கொடுக்குறாருல, அவராவது ஒன்று சொல்லியிருக்கணும். இல்லை, ஜெயராஜை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு முக்கியமான ஒரு டைரக்டர், மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான டைரக்டர், நிறையா படங்கள் பண்ணியிருக்கிறார். ஆனால் அவர் அதை செஞ்சுருக்கணும், அவர் தவறி இருக்கார். ஒரு சீனியர் டைரக்டரு அந்த இடத்துல இந்த பிரச்சனையை 2 பக்கமும் நடுவில் நின்று ஹேண்டில் பண்ணியிருக்கணும். இவர் சொன்னார்னு ஒரு இசையமைப்பாளர் சொல்கிறாருன்னு ஒரு டைரக்டர் வந்து அதை வாங்கி கொடுக்குறாருன்னா அப்போ அவங்க 2 பேருக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கு அப்படிங்கிறது தான் போகுது. இப்போ அப்படி தான் பார்க்க வேண்டியது. இப்போ அந்த எபிசோடில் ஜெயராஜ் டைரக்ட் பண்ண எபிசோடில் ரமேஷ் நாராயணன் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் அவங்க 2 பேருக்குள்ளது அந்த 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 அரங்கத்துக்குள்ளே. அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு சீனியர் டைரக்டராக அந்த இடத்துல அவர் தானே வந்து அதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும். இப்போ அவர் அங்கே தவறிட்டு இருக்காரு அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஒருவேளை என்னன்னா ஜெயராஜ் வந்து என்னுடைய பேரை சொல்கிறப்ப விட்டுட்டார் அப்படிங்கிறார். இவர் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் மிஸ்டேக் நடந்திருக்கு. இருந்தாலுமே இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தவறான விஷயம் தானே சார். இந்த விவகாரம் வந்து தமிழ்நாட்டில் பெருசாக பார்க்கப்படலை. ஆனால் வந்து அதை தாண்டி வந்து கேரளாவிலையும் சரி, வளைகுடா நாடுகள் இது பெருசாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்களே சார், அதுக்கான காரணம்? இல்லை, வளைகுடா நாடுகளில் பெருசாக பார்க்குறேன்னா பெரும்பாலும் நிறைய கேரளத்தை சேர்ந்தவர்கள் வந்து வளைகுடா நாடுகளில் வேலை பார்க்குறாங்க, வசிக்கிறாங்க. அவங்க சினிமாவை வந்து பெருசாக ரசிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு சினிமா நடிகர்கள், ஒரு கலைஞர்கள், அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு பிரிவினைலாம் உள்ளே வந்திருக்கு. அதனால தான் வந்து இண்டஸ்ட்ரி கேரளாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பத்திரிகைகள், சினிமா பத்திரிகைகள், தொலைக்காட்சி சேனல்லாம் வந்து இதை வந்து பெரிய விஷயம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை வந்து முன்னாடியே முளையிலே கிள்ளி எறிஞ்சிடணும், இந்த மாதிரியான சம்பவங்கள் திருப்பி நடக்கக்கூடாது, சினிமா, கலை, இலக்கியம் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே ஜாதி மதங்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா திறந்தால் ஃபுல்லாக அதை பற்றி தான் எழுதிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி டிபேட் வரைக்கும் வந்துருச்சு. தொலைக்காட்சியில் ஈவினிங் டிபேட் வரைக்கும் போயிடுச்சு. இதோட இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி சார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது. Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.